நினைவு பலியாகவும் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் அமிர்தம் வில்லவராயர், அம்ரோஸ் வில்லவராயர், வின்சியூஸ் ராயன், ஜோக்கிம் ரோட்ரிகஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் திரு பின்டோ திருமதி மிதுனா இவர்களுடைய 11வது ஆண்டு திருமண நன்றி பலியாகவும் மகள் பக்தியிலும் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து வளரவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் லில்லி புஷ்பம், அந்தோனிதாஸ், ரோஸ்மேரி, எலிசபெத் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் அருள் தந்தை வி இருதயராஜ் தாசன், டெல்பின், தாய் சம்மாள், அல்போ, அப்போலின் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் தயாபரி பெர்னாண்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வர்கீஸ் ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சி அடையவும் வர்கீஸ் ராஜ், ஜெயா இவர்களுடைய குடும்ப சமாதானத்திற்காகவும் குழந்தைகளுடைய ஞானத்திற்காகவும் இழந்த சொத்தை மீட்டு தரவும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் அரோமா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தூய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தூய்மையிலும் வளரவும் மாணவ மாணவியர் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெறவும் அவர்களது குடும்பங்கள் தடைகள் நீங்கி ஆசீர்வதிக்கப்படவும் நாசரேத் பி ராயன், சேசம்மாள், வில்ஃப்ரெட் பெர்னாண்டோ, சேவியர் அம்மாள், இருதயசாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டோ, சிஸ்டர் எமிலியா மேரி, சிஸ்டர் வியாட்டினா மேரி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுடன் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்தினையும் இணைத்து இந்த திருப்பலியின் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. சாதாரண நாட்களில் இன்று நாம் நம்முடைய பேராலயத்தில் நற்கருணை பவனி கொண்டாடி இருப்போம். நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் நற்கருணை நாதருக்கு முன்பாக பூக்களை தெளித்துக் கொண்டு நம்முடைய முக்கிய வீதிகளின் வழியாக அவரை அழைத்து வந்திருப்போம். ஆனால் இன்றைய அசாதாரண சூழ்நிலையில் நாம் தினசரி உட்கொள்ளக்கூடிய நற்கருணை பெருவிழாவில் நற்கருணையை கூட உட்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஆண்டவரிடம் இந்த நற்கருணை நாதர் வழியாக நாம் அனைவரும் இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து விரைவில் விடுதலை பெற்று இயல்பான வாழ்க்கை வாழ வரம் கேட்போம். அதே நேரத்தில் நாம் கடைசியாக நற்கருணை உட்கொண்ட நாள் வரை எத்தனையோ 100 முறைகள் 1000 முறைகள் கடவுள் நமக்கு விண்ணக உணவினை கொடுத்திருந்தார். எனவே அதற்கு நன்றி கூறி விரைவில் நாம் அனைவரும் குடும்பமாக இணைந்து நம் ஆலயங்களில் திருப்பலியில் பங்கு பெற்று நற்கருணை உண்பதற்கு ஆண்டவர் வரம் தர வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா திருப்பலியை தகுதியுள்ள முறையில் நாம் கொண்டாட நற்கருணைக்கு எதிராக நாம் சிந்தித்து செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த திருப்பலியை பக்தியோடு நாம் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 2, 3 மற்றும் 14 முதல் 16 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரூற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய திருப்பாடல் 147. பாட வேண்டிய பல்லவி: எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறு எந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக.
திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 16 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, திருவசனங்கள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணக உணவு இருக்கின்றது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விரும்பினாலும் அதை இக்காலத்தில் உண்ண முடியவில்லை. இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கின்றது. இந்த மாபெரும் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாத சூழ்நிலையில் நம்முடைய இருப்பிடங்களில் இருந்து கொண்டு இந்த திருப்பலியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. தந்தையாகிய கடவுள் தன் திருமகனின் திருவருட்சாதன பிரசன்னத்தின் கொண்டாட்டத்தை இவ்வாண்டு
இந்த நிலையில் வேறு விதமாக கொண்டாட விரும்பி இருப்பதால் நாம் இன்று இயேசுவின் திருவுடல் திருரத்தம் நற்கருணை பெருவிழாவை நம்முடைய இல்லங்களில் இருந்தே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் இந்த பெருவிழா நமக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றது? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, அதை அப்பரச வடிவில் நான் உங்களுக்கு என் உடலாகவும் சதையாகவும் கொடுக்கின்றேன் என்று தன்னுடைய இறுதி இரவு உணவு விழாவில் இயேசு நமக்காக நற்கருணையை ஏற்படுத்தி கொடுத்தார். விண்ணக உணவு இருக்கின்றது. நாம் விரும்பினாலும் இன்று அதை உண்ண முடியவில்லை. இது எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது? இருந்தும் இல்லாததை போன்று உண்பதற்கு தயாராக திருப்பலியில் இயேசு இறங்கி வந்த பொழுதிலும் அவரை உண்ண முடியாத சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். விவிலியத்தில் நாம் முக்கியமாக 3 விதமான பஞ்சங்களை பார்க்கலாம். முதலாவது பஞ்சம் உணவு பஞ்சம். வறண்ட வானிலை, வறண்ட சூழ்நிலை, தானியங்களும் காய்கனிகளும் விளையவில்லை, எனவே உண்பதற்கு எதுவுமே இல்லை. விவிலியத்தில் முதலில் உணவு பஞ்சத்தை நாம் பார்ப்பது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவரின் அழைப்பை ஏற்று ஆபிரகாம் ஹாரானிலிருந்து கானானுக்கு வருகின்றார். ஆனால் கானான் அவரை பெரும் வறட்சியை கொண்டு வரவேற்கின்றது. அந்த வசனத்தில் வாசிக்கின்றோம், அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிரகாம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் வாக்களித்த நாடு பஞ்சத்தை கொண்டு ஆபிரகாமை வரவேற்றது. அங்கே தங்கி வாழ முடியாமல் எகிப்திற்கு பஞ்சம் பிழைப்பதற்காக ஓடுகின்றார். ஆனால் நீங்கள் தொடக்க நூல் 13வது அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து வாசித்து பாருங்கள். இங்கு பஞ்சத்தில் பரிதவித்த சூழ்நிலையில் அடைக்கலம் தேடி ஓடுகின்றார். ஆண்டவர் ஆபிரகாமை எகிப்து நாட்டில் வளமிக்க மனிதராக மாற்றுகின்றார். வளம் கொழிக்கும் செல்வ செழிப்போடு ஆபிரகாம் திரும்பி கானான் தேசத்திற்கே வந்து அங்கே வாழ்கின்றார். அந்த உணவு பஞ்சம் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதித்தது. எகிப்திற்கு செல்லுகின்றார், செல்வந்தராக மாறுகின்றார். கானான் தேசத்திற்கு செல்ல தேவையில்லை. ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஏற்க தேவையில்லை. எகிப்திலேயே குடியேறி விடலாம், அங்கேயே நிரந்தரமாக வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை. விசுவாசத்தின் உறுதியினால் பஞ்சம் வரவேற்ற கானான் நாட்டிற்கு அவர் திரும்பி வருகின்றார். ஆனால் அந்த சோதனையை தாங்கியதால் ஆண்டவர் ஆபிரகாமை செல்வந்தராக மாற்றுகின்றார். அதே போன்று பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம் உணவு பஞ்சத்தை பற்றி. இயேசுவின் மூதாதையான ரூத், அவருடைய காலத்தின் பஞ்சத்தை பற்றி ரூத் நூல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும், தாவீதின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை பற்றி சாமுவேல் 2வது நூல் 21:1, எலியாவின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை பற்றியும் ஆண்டவர் எலியாவை எவ்வாறு காப்பாற்றினார் என்பதை பற்றியும் 1 அரசர் 17வது அதிகாரத்திலும் வாசிக்கின்றோம். இது முதல் வகையான பஞ்சம். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உடல் நலத்திற்கும் உயிர் வாழ்வதற்கும் உயிர் மூச்சினை நாம் உள்ளெடுத்து விடுவதற்கும் தேவையான உணவு பஞ்சம். இரண்டாவது வகையான பஞ்சம் ஆண்டவரின் வார்த்தை பஞ்சம். முதலில் விவிலியத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தை பஞ்சத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கான பஞ்சத்தை சாமுவேல் முதல் நூல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கின்றோம். சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது,
காட்சியும் அவ்வளவாக இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க ஏதுவானவர்கள் இல்லை, அரிதாக இருந்தது. தன் வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்கள் இல்லாததால் கடவுளால் மனிதர்களிடையே பேச முடியவில்லை. காட்சியும் ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கவில்லை. பல நேரங்களில் காட்சியின் வழியாக ஆண்டவர் மனுக்குலத்தோடு பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் பேசி இருக்கின்றார். அதுவும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கான பஞ்சத்தின் தொடக்கம் ஏன்? அந்த தருணத்தில் குருவாக இருந்த ஏலி, அவருடைய 2 மகன்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக, அந்த குருவும் அவரை தொடர்ந்து வர இருக்கக்கூடிய குருக்களாகிய அவருடைய பிள்ளைகளும் இல்லை. எனவே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை தனக்கு உகந்தவராக இல்லாத இந்த குருவின் வழியாக மக்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. எனவேதான் சிறுவன் சாமுவேலை இறைவாக்கினராக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். தனக்கு உகந்தவராக வாழ்வார், தனக்கு உகந்தவராக இருந்து என்னுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுப்பார் என்கின்ற புதுமையை சாமுவேலின் வழியாக ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கான பஞ்சத்தின் சூழ்நிலையில் உறுதிப்படுத்துகின்றார். சாமுவேலை தேர்ந்தெடுக்கின்றார். அரசர்களோடு மக்கள் வளம் கொழிக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வளத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்தவுடன் மீண்டும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கான பஞ்சத்தை அனுப்புகின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் நூல் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் இதை வாசிக்கின்றோம். தலைவராகிய ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று. ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது என்று. உண்ண உணவு இருக்கும், பருக நீர் இருக்கும், ஆனால் கேட்டு நம்முடைய ஆன்மீகத்தில் தழைப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை இராது என்று கூறுகின்றார். ஆமோஸ் இறைவாக்கினர் நூல் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த மக்கள் மீது கோபமாக இருந்தார். அவர்களை எல்லாம் மீண்டும் மனமாற்றி தன்னோடு இணைக்க வேண்டும், மீண்டும் தான் கொடுக்க இருக்கக்கூடிய வளத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே விவிலியத்தில் 2வது வகையான பஞ்சம் ஆண்டவரின் வார்த்தைக்கான பஞ்சம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் நாம் 3வது வகையான பஞ்சத்தையும் காணலாம். அதை நாம் ஓசேயா இறைவாக்கினர் நூல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இஸ்ராயேல் மக்கள் பல நாட்கள் அரசனின்றி, தலைவனின்றி, பலியின்றி, பலிபீடமின்றி, குருத்துவ உடையின்றி, குலதெய்வ சிலைகளும் இன்றி இருப்பார்கள் என்று. பலி இருக்காது, பலிபீடம் அலங்கரிக்கப்படாது, குருத்துவ உடை இருக்காது. ஏனென்றால் அது வழிபாட்டின் பஞ்சத்திற்கான காலம். எதற்காக இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் கடவுள் வழிபாட்டு பஞ்சத்தை கொண்டு வந்தார்? நீங்கள் ஓசேயா நூல் முழுவதையும் வாசித்தால் அதற்கான காரணம் தெரியும். குறிப்பாக முதல் 2 அதிகாரங்களில் அதற்கான காரணத்தை கடவுள் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மக்கள் முழுமையாக ஆண்டவரை விட்டு திரும்பிய பொழுது இன்னும் அதிகமாக வழிபாட்டு தலங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவேன் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் நூல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் கூறுகின்றார். இஸ்ராயேலை அதன் குற்றங்களுக்காக தண்டிக்கும் நாளில் பெத்தேலில் உள்ள பலிபீடங்களை அழிப்பேன், பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டப்பட்டு தரையில் விழும் என்று கோபத்தில் கூறுகின்றார். உணவுக்கான பஞ்சம், ஆண்டவரின் வார்த்தைக்கான பஞ்சம், வழிபாட்டுக்கான பஞ்சம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் ஒரு விதத்தில் வழிபாட்டு பஞ்ச காலத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தினசரி வழிபாடு, அது ஆலயத்தில் இருந்தாலும் சரி, திருத்தலங்களில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, மிக மிக முக்கியமானது.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆலயத்திலும் திருத்தலங்களிலும் வழிபாட்டில் பங்கு பெற முடியாத சூழ்நிலை. அது மட்டுமல்ல, வாரத்திற்கு ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் கடன் திருப்பலியில் பங்கு பெற்று கடவுள் தமக்கு ஆன்மீக உணவாக கொடுத்த நற்கருணையை அருந்தக்கூடிய வாய்ப்பு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பும் இந்த காலத்தில் இல்லாமல் சென்று விட்டது. உணவு இருக்கின்றது, கடவுள் கொடுக்கக்கூடிய விண்ணக உணவு இருக்கின்றது, ஆனால் நாம் விரும்பினாலும் அதை உண்ண முடியவில்லை. நீங்களும் நானும் ஒரு விதத்தில் ஓசே இறைவாக்கினர் நூலில் நாம் கண்டவாறு வழிபாட்டின் பஞ்சத்தின் காலத்தில் இருக்கின்றோம். இது நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது? குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவென்று எதை சுட்டி காட்டுகின்றது? ஆபிரகாம் உணவு பஞ்சத்தை கடந்து வந்தார். விசுவாச வைராக்கியத்தில், விசுவாச உறுதியில் அவர் மீண்டும் கானான் தேசம் திரும்புவேன், ஆண்டவரின் வாக்களித்த நாட்டிற்கு திரும்பி செல்வேன், ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ளது, வறட்சியிலும் உண்மையுள்ளது என்று அந்த வறட்சியையும் தாண்டி செல்வந்தராக கானான் தேசத்திற்கு வருகின்றார். வார்த்தை பஞ்ச சூழ்நிலையில் கடவுள் தான் தேர்ந்தெடுத்த ஊழியன் சாமுவேலை மக்களுக்கு இறைவாக்கினராக கொடுத்து அந்த வார்த்தை பஞ்சத்தை தீர்க்கின்றார். வழிபாட்டு பஞ்சம், அதன் முடிவில் என்ன நிகழும் என்று ஓசையா இறைவாக்கினர் நூல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூறுகின்றார். வழிபாட்டு பஞ்சம் முடியக்கூடிய நேரத்தில் மக்கள் என்ன நினைப்பார்கள், மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் அதையும் முன்னறிவிக்கின்றார். எனவே ஓசையா நூல் 3:5 நாம் வாசிக்கின்றோம், அதற்கு பிறகு இஸ்ராயேல் மக்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரையும் தங்கள் அரசராகிய தாவீதையும் தேடி வருவார்கள். இறுதி நாட்களில் ஆண்டவரையும் அவர்தம் நன்மைகளையும் நாட நடுக்கத்தோடு வருவார்கள் என்று கூறுகின்றார். இந்த வழிபாட்டு பஞ்சத்தின் காலத்தில் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கடவுள் நிறைவேற்றிய அற்புதங்களை எல்லாம் நினைத்து பார்ப்பார்கள். முற்காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் கடவுளுடைய ஆசையினால் எவ்வளவு வளத்தோடு வாழ்ந்தார்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள், ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தார்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவராகி என்னை தேடி வருவார்கள், நாடி வருவார்கள் என்று கூறுகின்றார். நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளில் பங்கு பெறுவதற்காக ஓடோடி என் மக்கள் வருவார்கள் என்று ஆண்டவர் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தாவீதையும் தேடி வருவார்கள் என்று. இதிலிருந்துதான் நாம் இன்று ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வழிபாட்டு பஞ்சம் நீங்கக்கூடிய தருணத்தில் தாவீதையும் மக்கள் தேடி வருவார்கள். எதற்காக தாவீதை தேடி வர வேண்டும்? தாவீதின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? கோலியாத் என்னும் அரக்கன் தன்னுடைய படைக்கலங்களின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அவனை எதிர்கொள்ள இஸ்ராயேல் மக்களிடத்தில் யாரும் இல்லை. ஆனால் சிறுவன் தாவீது வருகின்றான். நாம் வாசிக்கின்றோம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தில், தாவீது சிறுவன் கோலியாத்தை பார்த்து கூறுகின்றான், நீ வாள், ஈட்டி, வேல், இந்த மூன்றின் மீது நம்பிக்கை வைத்து வருகின்றாய், ஆனால் நான் ஆண்டவருடைய பெயரால் வருகின்றேன். இதுதான் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோமா? அல்லது ஆண்டவரை விடுத்து எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த பொருளை என்னுடைய வீட்டில் வைத்தால் நலமாக இருக்கும், இந்த வரைபடத்தை என்னுடைய தலைவாசலில் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஆண்டவரை விடுத்து மாய மந்திரங்களை நாடி நாம் செல்லுகின்றோமா? மனிதனின் சக்திக்கு உட்பட்ட நிலைகளில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றேன், மனிதர்கள் எனக்கு குறி சொல்லுகின்றார்களே அவற்றின் வடிவில் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றேன் என்று ஆண்டவரை விடுத்து நாம் மனித சக்திக்கு நம்மை அடிமையாக்கி கொண்டிருக்கின்றோமா? தாவீது கூறுகின்றான், என் ஆண்டவரின் பெயரில், நீ இகழ்ந்த ஆண்டவரின் பெயரில் நான் வருகின்றேன் என்று. ஆண்டவர் எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை அவனுக்கு கொடுத்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும்.
சக்திகளை விடுத்து ஆண்டவரின் சக்திக்குள் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிலை நிறுத்துகின்ற பொழுது நம்முடைய எதிர்காலம் வளமைமிக்க எதிர்காலமாக இருக்கும். இந்த வழிபாட்டு பஞ்சத்தை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம். அதே தாவீதை ஆண்டவர் அரசனாக்கி மகிழ்கின்றார். ஆனால் அந்த பதவி மோகம், பதவி வெறி, அந்த ஆணவம் அவனை பாவத்தில் வீழ்த்துகின்றது. மாற்றானின் மனைவியை தன் மனைவியாக்க விரும்புகின்றான், பாவம் செய்கின்றான். கடவுள் அவனிடம் அந்த பாவத்தை சுட்டி காட்டுகின்றார், மனம் மாறுகின்றான். மனித குணத்தில் பாவத்தில் விழுவது இயல்பு. ஆனால் அரசனாக இருந்த பொழுதிலும் அகங்காரத்தில் இருக்கவில்லை. ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிட்டு தவறு செய்து விட்டேன், மன்னித்தருளும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்கின்றான். நாத்தான் இறைவாக்கினரின் அறிவுரையினான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வழிபாட்டு பஞ்சத்தின் இந்த காலத்தில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி, இந்த பாவங்களில் இருந்து நான் திருந்தி வாழ்ந்தேன், வழிபாட்டிற்கு நீர் என்று என்னை அழைக்கின்றீரோ, தாவீதை போன்று மனம் மாறி வருவேன் ஆண்டவரே, நீர் இன்று கொடுக்கக்கூடிய இந்த நற்கருணையை அந்த நாளில் மகிழ்ச்சியோடு நான் உட்கொண்டு உம்மிடமிருந்து ஆன்மீக பலத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று நாம் அனைவரும் தாவீதை போன்று மனம் மாறி வர முடியுமா? இது தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம். மூன்றாவது பாடம் ஒன்று இருக்கின்றது. தாவீது மன்னன் 12 கோத்திரங்களை ஒருங்கிணைத்து அந்த 12 கோத்திரங்களின் அரசனாக இருக்கின்றார். ஆனால் அவருக்கு பின் அவருடைய மகன் சாலமோனின் இறப்பிற்கு பின்பாக அந்த 12 கோத்திரங்கள் 2 நாடுகளாக பிளவுபடுகின்றது. பேராசையினால், பொறாமையினால், ஆதிக்க வெறியினால், பதவி வெறியினால் ஒரே நாடாக இருந்த இஸ்ராயேல் யூதா என்கின்ற தென்னாடாகவும் இஸ்ராயேல் என்கின்ற வடநாடாகவும் 10 கோத்திரங்கள் வடநாட்டிலும் 2 கோத்திரங்கள் தென் நாட்டிலுமாக பிரிவுபடுகின்றார்கள், விலகி செல்லுகின்றார்கள், பகைமையில் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். ஆனால் மக்கள் வழிபாட்டு பஞ்சம் முடிந்தவுடன் ஒருங்கிணைந்த மக்களாக வருவார்கள், ஒருங்கிணைந்த நாட்டின் அரசனாகிய தாவீதை விரும்புவார்கள் என்று கடவுள் கூறுகின்றார். கடவுளுடைய மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிளவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த வழிபாட்டு பஞ்சம் முடிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக ஆண்டவரை நோக்கி வருவார்கள் என்று ஓசேயா இறைவாக்கினர் நூல் 3:5 ஆண்டவர் முன்னறிவிக்கின்றார். இந்த மூன்றாவது பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்வோமா? வழிபாட்டு பஞ்சத்தின் காலத்தில் இருக்கின்றோம். வழிபாடுகளில் ஒப்புரவாக முடியவில்லை, பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியவில்லை. ஒப்புரவு சாதனத்தின் மூலமாக கடவுளோடும் பாவம் செய்தவர்களோடும் நாம் நம்மை ஒன்றிக்க முடியவில்லை. பரவாயில்லை, ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். ஒற்றுமையை நிலைநாட்டுவேன், பிணக்குகளை அகற்றி விடுவேன், போட்டி பொறாமை இனிமேல் என்னுடைய உள்ளத்திற்குள் வராது என்று நாம் முடிவெடுத்தால் இஸ்ராயேல் மக்கள் போன்று 12 கோத்திரங்களும் ஒருங்கிணைந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். நீங்களும் நானும் இதே ஒற்றுமையை தாங்கி செல்ல முடியுமா? என் குடும்பத்தில் இனிமேல் பிணக்கு இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையில் மனத்தாங்கல்கள் இன்று வரை இருந்தால் இன்றிலிருந்து அதை விலக்குவோம். உறவினர்கள் மத்தியில் திருமணத்திற்கு பின்பாக சகோதர சகோதரிகள் மத்தியில் பிணக்குகள் இருந்து ஒருவரோடு பேசாமல் இருந்தால் மீண்டும் ஒற்றுமைக்காக நாம் முயற்சி எடுப்போம். இந்த காலம் அதை செய்ய வேண்டிய காலம் என்பதை உணர்த்துகின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. நண்பர்கள், எத்தனையோ நிலைகளில் நாம் பிரிந்து கிடக்கின்றோம். ஜாதி, மத, மொழி, இன வேறுபாடுகளில், பணக்காரன், ஏழை, இருப்பவன், இல்லாதவன் என்று எத்தனையோ நிலைகளில் அந்த விளக்குகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒழித்து ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வருவதற்கான காலம் இது என்பதை கடவுள் கூறுகின்றார். உணவு இருக்கின்றது, ஆனால் உண்ண முடியவில்லை. விண்ணக உணவு இருக்கின்றது, விரும்பினாலும் திருவருள் சாதனத்தில் உண்ண முடியவில்லை. ஆண்டவரிடம் வரம் கேட்போம். ஆண்டவரே, வழிபாட்டுக்கான பஞ்சம் போதும். இந்த வழிபாட்டுக்கான பஞ்ச காலத்திலிருந்து மீண்டும் எங்களை வழிபாட்டிற்குள் அழைத்து வாரும். நீர் கொடுத்த நற்கருணை, விண்ணக உணவு எத்தனை முறை அருந்தி இருக்கின்றோம்.
2 மாதங்களுக்கு மேலாக அருந்த முடியாமல் இருக்கின்றோமே. இன்று அந்த உணவுக்கான பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நல்ல நாளில் ஆண்டவரை உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். உம்மை மட்டுமே நம்பி வாழ்வோம். பாவத்திலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம். பிரிவினைகளிலிருந்து மீண்டு ஒற்றுமையாக இனிமேல் உம்முடைய ஆலயத்திற்கு வருவோம் என்கின்ற உறுதிப்பாட்டை நாம் அனைவரும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த வழிபாட்டு பஞ்சத்தை தீர்த்து நம் அனைவரையும் வழிபாடுகளில் புதுமை மிக்கவர்களாக, புதிய மனிதர்களாக, ஆண்டவரின் உண்மையான பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார், வரவழைப்பார். நாமும் இஸ்ராயேல் மக்களை போன்று திரு வழிபாடுகளில் ஆண்டவரை சந்திக்க ஓடோடி வருவோம். அந்த காலம் வரை என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணுக்கு யோவான் நற்செய்தி 4:23 கூறியதை போன்று ஆவியிலும் உண்மையிலும் வழிபட்டு கொண்டே இருப்போம். நம்முடைய ஆன்மாவை பரிசோதித்து நம்முடைய உண்மை தனத்தை ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடங்கள், இன்று நான் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கின்றேனா, கடந்த காலங்களில் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து நம்மை நாமே மீண்டும் வழிபாட்டிற்காக தயாரிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள்வாராக. இந்த காலங்களில் நீங்கள் இழந்ததை எல்லாம் இந்த காலம் முடிகின்ற பொழுது அபரிமிதமாக கொடுப்பாராக. இத்தகைய விசுவாசத்தோடு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுளிடம் நாம் நல்வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை மன்றாடுவோம். வாழ்வுதரும் உணவு நானே என்ற இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்து அழைத்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், பணியாளர்கள் வாழ்வுதரும் நற்செய்தியை தங்கள் ஆன்மீக பணியில் நிறைவாக செய்திடவும் மக்களை விண்ணக பாதையில் நடப்பிக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சதையை உலகம் வாழ்வு வருவதற்காக உணவாக கொடுக்கிறேன் என்ற இறைவா, எம் நாட்டை ஆளுவோர் மக்களின் அடிப்படை தேவையான உணவில் அனைவரும் தன்னிறைவு பெறுவதற்கான இயற்கை வழிகளை ஏற்படுத்தவும், வேளாண்மை பொருளாதாரம் இரண்டிலும் தேவையான திட்டங்களை செயல்படுத்தவும்
தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றால் மக்கள் உயிர் வாழ்வர் என்றவரே இறைவா, நாங்கள் இவ்வுலக தேவைகளுக்காக உடலை வருத்தி நேரத்தை செலவிடும் வேளைகளில் இறை பணிக்காக நேரத்தை ஒதுக்கவும் தேவையில் உள்ளோருக்கு உதவி செய்யவும் நல்ல மனதை பெற்றிட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் வள்ளலே இறைவா, எமது நாட்டில் தற்போது பரவிக்கொண்டிருக்கும் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு நீரே உம் கரம் தொட்டு குணமளிக்கவும், இதற்காக அயராது உழைக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வர்கள் அனைவருக்கும் நீரே துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழிநடத்தவும், இந்நோயினால் இறந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி அளித்தருளவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்நாட்களில் நாம் இழந்தவற்றை ஆண்டவரிடம் மீண்டும் கேட்போம். ஆண்டவர் அதை நமக்கு தேவையானவற்றை நிறைவாக கொடுத்தருள நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நற்கருணை பெருவிழாவாகி இன்று நற்கருணை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னோடு இணைந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஆசை நற்கருணையை உட்கொள்ள உங்களை நீங்கள் சிறிது நேரம் மௌனமாக தயார் செய்யுங்கள். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில்
கொண்டிருக்கிறோம். இது ஒரு அற்புதமான நேரத்தில் இந்த திருப்பலியினுடைய நிறைவில் ஆண்டவர் இயேசுவுடைய இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திற்காக நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். வீடுகளுக்குள்ளாக அடைபட்டிருக்கக்கூடிய நம் உள்ளங்களில் நற்கருணை ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் நிச்சயமாக புதிய நம்பிக்கை கொடுக்கும் என்கிற அந்த உணர்வில் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக குடும்பமாக இணைந்து நாம் தலை தாழ்த்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. நீர் புரிந்திருக்கக்கூடிய ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்கிறோம். வல்லமையான கடவுளின் மகனாக எமக்காக பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து இன்றைக்கு இந்த நற்கருணை வடிவில் எமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான கிருபைக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் மகனே மகளே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உலகம் முடிகிறவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை பின்பற்றிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கையோடு கேட்ட எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுத்தவரே, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டார், ஆனாலும் பரவாயில்லை, இப்பொழுது கூட நீர் அந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நம்பிய அந்த சகோதரிகளுடைய கரங்களிலே இறந்து போன சகோதரனை உயிரோடு கொடுத்த கிருபையை நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனை இன்னல்கள், இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், நோய் நொடிகள், இதோ இந்த கொரோனா பாதிப்புகள் வந்தாலும் கூட ஆண்டவரே, நீர் எம்மோடு வாழுகிறீர் என்கிற நம்பிக்கையில இதோ இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாங்கள் தலை வணங்குகிறோம் சுவாமி. ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு சமூகத்தையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு நாட்டையும் ஆசீர்வதி, உலகம் அனைத்தையும் ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில உம்முடைய கரங்களிலே நீர் எடுத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதி, உலகம் முழுவதுமாக உம்முடைய திருக்கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த நேரத்திலே உம்முடைய பாவங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். உம்மை விட்டு அகன்று போன தருணங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த உலகம் பெரியது என்று சொல்லி நம்பிய தருணங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். உமக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகப்படுத்தியதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொறுத்தருள்வீராக, எல்லாவற்றையும் பொறுத்தருள்வீராக. எல்லா குடும்பங்களும் உமக்கு எதிராக செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் பொறுத்தருள்வீராக. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே கண்ணீரோடு கதறி அழுது உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய மேலான ஆசீர்வாதம் எங்களுக்கு புதிய விடுதலையை கொடுக்கட்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய விடுதலை கொடுக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதி. இந்த காணொளி வாயிலாக இந்த திருப்பலியில இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில தங்களே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர். உம்முடைய திருக்கரத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் தொடுவீராக. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய பயத்தை அகற்றி நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக. நான் உங்களோடு பயணம் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு புதிய வழியை காட்டுவீராக. புதிய வாழ்வை கொடும் சுவாமி. புதிய தெம்பை தாரும். பல்வேறு நிலைகளிலே எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி ஏங்கி பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நம்பிக்கையை ஊட்டும் ஆண்டவரே. நான் இருக்கிறேன் என்கிற அந்த நம்பிக்கை ஒன்றே போதும் என்கிற உழைப்பாகை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நீரே கிருபை செய்வீராக. உடைய ஆசீர்வாதத்தினாலே
உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே பிள்ளைகள் போகிற பொழுது வருகிற பொழுது நீரே உற்ற துணையா இரும் ஆண்டவர். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாமுமாய் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையினுடைய நாட்களாக, ஆசீர்வாதத்தினுடைய நாட்களாக பிள்ளைகளுக்கு அமைப்படியான கிருபையை நீதாமே இந்த நேரத்தில் உம்முடைய அற்புத ஆசீராக நிறைவாய் கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் ஆண்டவரே ஆவியாருடைய அபிஷேக வல்லமையினாலே அக்கினி நெருப்பால் சுட்டரித்து புதிய ரத்தம் பாய்ச்சி ஒவ்வொருடைய உள்ளமும் உம்மை தேடுகிற உள்ளமாக, ஒவ்வொருடைய உள்ளமும் உம்மை சார்ந்து வாழுகிற உள்ளமாக, ஒவ்வொருடைய வாழ்வும் உமக்கு சாட்சி வருகிற வாழ்வாக வருகிற நாட்களிலே அமைப்படியான ஆசீர்வாதத்தை நீதாமே நிறைவாக பொழிந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்பும். உம்முடைய ஆவியானுடைய அபிஷேக வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். ஒவ்வொருவருக்குள்ளும் நீரே இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் உம்மீது கொண்ட நம்பிக்கையினாலே, கடவுள் பயத்தினாலே, மக்கள் மீது கொள்ளுகிற அன்பினாலே நிறைவாய் செய்து வாழும்படியான ஆசீரையும் அருளையும் நிறைவாய் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பொழிந்து காத்தர்கள். ஆசீர்வதியும் உம்முடைய வல்லமையால் நிரப்பும். இறைவா, இந்த வியப்புக்குரிய உம்முடைய ஆழத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோ.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புகழ்வோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.